ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இந்த வீடியோவில் அவக்காடோ வச்சு ஒரு சாண்ட்விச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகாமல் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த சாண்ட்விச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அவக்காடோ வச்சு ஒரு சட்னி ரெடி பண்ணணும். அவக்காடோவில் பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பட் இது காஸ்ட்லினால யாரும் அவ்வளோவா வாங்கி சாப்பிட மாட்டோம். இந்த அவக்காடோவை பட்டர் ஃப்ரூட்டும் சொல்லுவாங்க. இது குடலில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை நீக்கிறதுக்கு உதவுது. அதே மாதிரி நம்ம நரம்புகளையும் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுருக்கிறதுக்கும் இந்த அவக்காடோ ஹெல்ப் பண்ணுது. ஆனால் இந்த அவக்காடோவை நம்ம தனியாக சாப்பிட்டோம்னா டேஸ்ட்லெஸ்ஸாக தான் இருக்கும். அவக்காடோவோட தோல் பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இருந்துன்னா நமக்கு உள்ள ஃப்ளெஷ் ரொம்பவே துவத்து இருக்கும். ஸோ நல்லா பழுத்ததுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக அதோட தோல் ஸ்கின் வந்து நல்லா ப்ரௌனிஷ் கலர் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இந்த அவக்காடோ கிட்ஸுக்கு மட்டும் இல்லை, ஆஃப்டர் டெலிவரி லேடிஸ்க்கும் ரொம்பவே நல்லது. ஸோ எல்லாருமே பயப்படாமல் தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த அவக்காடோக்குள்ளே உள்ள ஃப்ரெஷ் அவ்வளோத்தையும் தனியாக எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம். பவுலில் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மேஷ் பண்ணி விடணும். கட்டி கட்டி துண்டு எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 to 3 ஸ்பூன் பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடியாக நறுக்கின பாதி தக்காளி, அப்புறம் காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாவும் கொஞ்சம் பெப்பர் பவுடரும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பாதி லெமன் புளிஞ்சு வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அவக்காடோ சட்னிக்கு லெமன் ஜூஸ் ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது கூடவே கொஞ்சம் இதுக்கு தேவையான உப்பும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடைசியாக கொஞ்சம் பொடியாக கட் பண்ண மல்லிக்கீரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி இப்படி சாப்பிடவே நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சமாக தயிர் சேர்த்து நம்ம சாப்பாட்டு கூட வச்சு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சாண்ட்விச் ரெடி பண்ணணும். நான் ஒரு 4 பிரெட் எடுத்துருக்கிறேன். ஒயிட் பிரெட் தான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு ஒயிட் பிரெட் பிடிக்காதுன்னா நீங்கள் ப்ரௌன் பிரெட்டில் கூட ட்ரை பண்ணலாம். இப்போ எல்லா பிரெட்டோடையும் 2 சைட்லேயும் நம்ம பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த சாண்ட்விச் 2 டைப்பில் ட்ரை பண்ணலாம். ப்ரெட்டை தனியாக டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அந்த சட்னி அப்ளை பண்ணி திரும்பவும் லைட்டாக டோஸ்ட் பண்ணியும் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா ப்ரெட் டோஸ்ட்டில் வச்சு டைரெக்டாக டோஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம். நான் டோஸ்ட்டை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தவா அல்லது தோசைக்கல்ல ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு ப்ரெட்டில் 2 சைட்லேயும் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு ப்ரெட்டை மட்டும் ஃபஸ்ட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த சட்னியை அப்ளை பண்ணிவிட்டு திரும்பவும் லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு சாப்பிடுங்க. நான் இந்த சாண்ட்விச் டோஸ்டரில் வச்சு டோஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ ப்ரெட்டோட 2 சைட்லேயும் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சைடில் மட்டும் இந்த சட்னி அப்ளை பண்ணிக்கிடுறேன். நான் இந்த சாண்ட்விச்சை இன்னும் கொஞ்சம் ரிச்சாக பண்ணுறதுக்காண்டி கொஞ்சம் சீஸ் வச்சு பண்ணுறேன். அதுக்காண்டி ஒரு சீஸ் ஸ்லைஸ் எடுத்துருக்கிறேன். பட் சீஸ் வைக்கிறது ஆப்ஷனல் தான். சீஸ் வச்சா கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். சீஸ் வச்சதுக்கப்புறமா இன்னொரு பிளெயின் ப்ரெட்டை வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் சீஸ் சாண்ட்விச்சும் வித்தவுட் சீஸ் வச்சும் ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சீஸ் வச்சு வச்சாச்சு. இதை தனியாக வச்சுக்கிட்டு வித்தவுட் சீஸ் வச்சு பண்ணிக்கலாம். அதுக்கும் இதே மாதிரி ஒரு ப்ரெட்டுக்கு மேலே இந்த சட்னி அப்ளை பண்ணிக்கிட்டு நம்ம அதுக்கு மேலே இன்னொரு பிளைன் ப்ரெட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ வித் சீஸும் வித்தவுட் சீஸும் ரெடி பண்ணியாச்சு. இதை அப்படியே டோஸ்டரில் வச்சு டோஸ்ட் பண்ண வேண்டியதான். டோஸ்டரில் ப்ரெட்டை இந்த மாதிரி வச்சு க்ளோஸ் பண்ணி நம்ம சுவிட்ச் ஆன் பண்ண வேண்டியதான். சுவிட்ச் ஆன் பண்ணோடனே ரெட் லைட் எரியும். டோஸ்ட் ஆனதுக்கப்புறமா க்ரீன் லைட் எரியும். ஸோ க்ரீன் லைட் வந்ததுக்கப்புறமா நம்ம சுவிட்சை ஆஃப் பண்ண வேண்டியதான். இப்போ க்ரீன் லைட் எரிய ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ உள்ளே நல்லா டோஸ்ட் ஆகிருக்கும். சாண்ட்விச் சூப்பராக ரெடி ஆகிட்டு நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த அவக்காடோ சாண்ட்விச்சை நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டின்னருக்கும் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி கிட்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு இதை ட்ரை பண்ணலாம். நல்ல ஹெவியாகவே இருக்கும். ட்ராவலிங்க்கும் நம்ம இந்த அவக்காடோ சாண்ட்விச்சை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப நேரம் ஆனாலும் கெட்டு போகாது. எவ்வளோ நேரம் ஆனாலும் ட்ரை ஆகவே செய்யாது. ரொம்ப நேரம் சாஃப்டாகவே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு அவக்காடோலேயே நம்ம 4-5 சாண்ட்விச் பண்ணலாம். நீங்களும் இந்த வீடியோவை பார்த்ததோட விடாமல் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சீஸ் பிடிச்சதா வித்தவுட் சீஸ் பிடிச்சதா மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இந்த அவக்காடோ சட்னியை நம்ம நேச்சோஸ்க்கும் டிப்பாக யூஸ் பண்ணலாம். அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கிட்ஸுக்கும் ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா SRV கலக்கல்ஸை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon in the next video. Bye.